டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய அரங்கத்துக்கு இன்று அரசியல் விமர்சகர், இந்தியாவில் உள்ள அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களோடும் நெருங்கிய நட்பு பாராட்டக்கூடியவர், எதிர்க்கட்சியாக இருந்தாலும் ஆளுங்கட்சியாக இருந்தாலும் இவர் மேல் பெரும் மதிப்பு வைத்திருப்பவர்கள் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் நம்முடைய அரங்கத்துக்கு வந்திருக்கிறார். அவரை வருகிறவர்கள் என்று வரவேற்கிறோம். வணக்கம் பாலாஜி சார். இப்போ நீங்கள் எங்கள் ஸ்டூடியோக்கு வந்ததுக்கு எங்களுக்கு மிக மிக மகிழ்ச்சி சார். எங்களை மாதிரி இளைஞர்கள் நீங்கள் ஊக்குவிக்கிறீங்க. அரசியலில் வந்து இளைஞர்களும் வரணும் அப்படின்ற உங்களை மாதிரி பார்த்து தான் நிறைய இளைஞர்கள் கற்றுக்குறோம் சார். இப்போது அண்ணாமலையார் வந்திருக்காரு. அரசியலில் எதுவும் மாற்றம் ஏற்படுமா? கொஞ்ச நாள் கேப் இருந்தது, அமைதி இருந்தது பாரதிய ஜனதா கமலாலயம் பக்கத்தில். இப்போ மீண்டும் அவர் வந்திருக்காரு. பரபரப்புக்கும் இதுக்கும் பஞ்சம் இல்லாதவர். ஏதாவது மாற்றம் ஏற்படுமா சார்? கிண்டல், கேலி, ஏளனம், நக்கல் எல்லாத்துக்கும் ஆளான பாஜகவை தலைநிமிர வச்சது அண்ணாமலை. தமிழகத்தில் பாஜகவை தலைநிமிர வச்சது அண்ணாமலை. மோடிக்கு ஒரு பெரிய வேல்யூ அடிஷனாக இருந்து 2 இலக்க சதவீத வாக்கில் 11.4% வாக்கில் இந்த கட்சியை கொண்டு வந்தது அண்ணாமலை. எத்தனையோ தலைவர்கள் இங்கே இருந்தாங்க. அறைக்குள்ளேயே கட்சியை வச்சுருந்தாங்க. பொன்ராதாகிருஷ்ணன் கொஞ்சம் எனக்கு அவர் மேலே மாறுபட்டு இருந்தால் கூட கொஞ்சம் வெளியே கொண்டு வந்தார். அதுக்கு பிறகு தமிழிசை அம்மையார்லாம் அந்த கட்சியை வந்து 3.7%க்குள்ளே நிறுத்திட்டாங்க. 2.7% நிறுத்திட்டாங்க. எல்முருகன் கூட 2.7% தான் அந்த கட்சியை கொண்டு நிறுத்தினார். இலகணேசன் ஒரு காலகட்டத்தில் 7%க்கெல்லாம் கொண்டு போனார். அதை மறுக்கிறதுக்கு இல்லை. அவர் இந்த கட்சிக்கு கமிட்டடாக இருந்து ஒரு தியாக வரலாற்றுக்கு சொந்தக்காரர் தான். அவர் தான் மேக்சிமம் கொண்டு போயிருந்தார். அதை தாண்டி இன்றைக்கி வந்து அண்ணாமலை வந்து காது கொம்பில் எதை வச்சு முட்ட முடியும்னா கொம்பை வச்சு தான் முட்ட முடியும்னு புதுசாக வந்த அண்ணாமலை 11.4% வாக்கு கொண்டு போயிட்டார். ஏசி சண்முகம் ரிட்டலையோட தாமரையில் நிற்கிறேன்னு வந்து நின்று களத்துக்குள்ள அதிமுகவை 3வது தள்ளி டெபாசிட் இழக்க வச்சார். பல தொகுதிகளில் தாமரை வந்து ரிட்டலை டெபாசிட் இழக்க வச்சுட்டு, இன்னும் சொல்லப்போனால் டாக்டர் ஐயா அந்த 10.5 மாம்பழம் வந்து ஒரு 9 தொகுதியில் அதிமுக கீழே போனதுனால தான் 2வது இடத்த என்டிஏ வர்றது கூட சற்று தவறிவிட்டது. அல்லது 2வது இடத்துக்கு அண்ணாமலை கொண்டு வந்துடுவார். இப்போ 2026 என்டிஏயை 2வது இடத்துக்கு கொண்டு வரணும்னு அவர் தன்னுடைய வியூகங்களை அமைச்சு செயல்படுறாரு. அதற்கான உழைப்பு, அதற்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி, சைக்காலஜிக்கலாக எடப்பாடி பழனிசாமி அடிக்கிறது. 13%க்கு போயிடுவார் எடப்பாடி பழனிசாமி. கொள்கையற்ற கட்சி காலி ஆகும். இப்படி வந்து தெளிவாக நின்று அடித்து அதை விளையாடுறாரு. 5 முனை போட்டின்னு சொல்கிறாரு. ஸ்ட்ராட்டஜிக்கலாக விஜய் கூட எடப்பாடி பழனிசாமி கூட போயிடக்கூடாது. விஜய் வந்து தனிச்சு போட்டியிடணும். அது அதிமுக வாக்குகளை கமலஹாசன் பாதித்தது மாதிரி, விஜயகாந்த் பாதித்த மாதிரி விஜயும் தன் பங்குக்கு அந்த சினிமா ஹீரோயின்ஸ் ஹீரோ தொடங்கி ஹீரோயின் நடத்தின கட்சியில் உள்ள வாக்கை பாதிக்க செய்வாருங்கிறத எதிர்பார்க்காரு. பட் விஜய் மேலே அண்ணாமலைக்கு நம்பிக்கை இல்லை. அது கொஞ்சம் சந்தேக பார்வையோடு தான் அண்ணாமலையை பார்க்குறாரு. சீமான் எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்தி வர்றதில் சீமான் அண்ணன் முக்கியமான தலைவர்னு சீமான் அண்ணனுக்கு டெல்லி கிளைமேட்டையும் பார்த்து ஒரு முக்கியத்துவத்தையும் கொடுத்து அவர் பேசுகிறாரு. ஸோ இன்னைக்குள்ள நிலைமையில் ஒரு தேசிய கட்சியை இங்கே மேலே கொண்டு வரணும்னு நினைக்காரு. பெருந்தலைவர் காமராஜ் கடைசியாக 71 தேர்தலில் சந்திக்கும் போது அவரோட கிராண்ட் அலையன்ஸ் வந்து இங்கே 40% வாக்குகளை பெற்றது. காங்கிரஸ் மட்டுமே 35%, 34.9% வாக்குகளை பெற்றிருந்தாங்க. அந்த 35% வாக்காளர்களும் இன்னைக்கு 71 தொடங்கி இன்னைக்கு வந்து ஒரு 55 ஆண்டுகள் ஆனாலும், 55 வருடங்கள் ஆனாலும் அந்த இன்ஃப்ளூயன்ஸ் உள்ள அந்த டிசெண்டன்ஸ், அந்த ஃபேமிலியில் உள்ளவங்க நேஷ்னல் மைண்டட் ஆட்கள், தேசிய எண்ணம் கொண்டவங்க தான். அவங்களோட எண்ணம் ஓட்டம் ஒரு தேசிய கட்சி இங்கே வளரணும்னு நினைக்கிறாங்க. அதனால் எத்தனையோ காமராஜுக்கு பிறகு காமராஜை பின்பற்றிய, காமராஜோட தெளிவாக இருந்த எத்தனையோ தலைவர்கள் வந்தாலும் கூட, ஐயா மூப்பனார் வந்தாலும் கூட அவர் திமுக அதிமுக கடையில் பார்கெயின் பண்ணி 29 இடங்களை காங்கிரஸுக்கு வாங்கினாரே தவிர, ஐயா பாரா அவர்கள் வந்தாலும் கூட காமராஜ் காரில் கலைஞரை முன்னிறுத்தி அன்னைக்குள்ள சூழ்நிலை எமர்ஜென்சி இருக்கும்போது அது தேவையாட்டும் இருந்தது, அரசியல் பண்ணாங்களே தவிர காமராஜ் சொன்ன ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள் தான் திமுக அதிமுகங்கிறத 2 முறை அதை இது பண்ணி காமராஜோட அந்த நேஷ்னலிஸ்டிக்கு ஓட்டர்ஸை வந்து தன்வசப்படுத்துங்கிற அளவுக்கு ஒரு பெரிய ஒரு சூப்பர் ஸ்ட்ராட்டஜியில் அண்ணாமலை போகிறாரு. அதற்கு வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக ஜாதி கடந்து ஒரு பெரிய ஆதரவலையும் இருக்கும். தேசிய எண்ணம் கொண்ட வாக்காளர்களை மோடி தலைமைக்காக 2026 திரட்டணுங்கிற ஒரு சூப்பர் விகத்தில் அண்ணாமலை போகிறாரு. அது மட்டும் இல்லை, இந்த காமராஜ் சென்ட்ரிக்கா உள்ள இதை மையமாக வச்சு போகிறதுக்கு
பிஎம்ஓவும் மோடியும் முக்கிய காரணம். ஏன்னா ஒரு பிரதமராக இந்திய அரசியலில் காமராஜருக்கு ரோல் பெருசு. அவர் ஒரு பிரைம் மினிஸ்டரே வந்து கமாண்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு இருந்தார். பிரைம் மினிஸ்டரே அவர் ஏசிசி அலுவலகத்துக்கு அவரை கட்சி அலுவலகத்துக்கு பார்க்கக்கூடிய அளவுக்கு இருந்தாருங்கிறதெல்லாம் இன்னைக்கு வெளிப்படையாக அதை அங்கீகரித்து வரலாற்றில் அந்த பக்கங்களை இந்திரா காந்தி குடும்பம் மறைக்க மேலும் பண்ணும்போது காமராஜ் மண்டப புதுச்சேரி விழாவில் பேசும்போது பிரதமர் மோடி தான் அதை தெளிவாக பேசியிருந்தார். ஒவ்வொரு மாநிலத்தின் அரசியலும் மோடிக்கு துல்லியமாக தெரியும். அப்போ மோடியோட இன்னைக்குள்ள நோக்கம் என்னென்னா, காமராஜ் பின்னாடி நின்ன நேஷனல் மைண்டட் ஓட்டர்ஸு, முதறிஞர் ராஜாஜி ஆதரித்த நேஷனல் மைண்டட் ஓட்டர்ஸு, பசும்பொன் ஐயா முத்துராமலிங்க தேவர் ஆதரித்த நேஷனல் மைண்டட் ஓட்டர்ஸு, இவங்க எல்லாமே அண்ணாமலை இன்னைக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு ஒரு சூழ்நிலை வந்ததுன்னா இங்கே திராவிட இயக்கம் வர்சஸ் என்டிஏங்கிற ஒரு இது வரும். அதனால தான் பிஎம்ஓ வந்து எப்படி ஐயா எடப்பாடி பழனிசாமிக்கு மக்களவை முக்கியம் இல்லையோ 24, அதே மாதிரி மோடிக்கும் 2029 மக்களவை தான் முக்கியம். 26 சட்டமன்றம் வந்து அண்ணாமலை தலைமையில் விட்டு அண்ணாமலை வந்து எடப்பாடி பழனிசாமியை வீக்கன் பண்ணணுங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜியை மோடி அண்ணாமலை கொடுத்துட்டாரு. மோடி சொல்கிறாரு, அண்ணாமலை செய்கிறாரு, மோடி சொல்கிறாரு, அண்ணாமலை செய்கிறாரு. இது நான் நயனார் நாகேந்திரனுக்கும் டாக்டர் தமிழிசை அம்மையாருக்குமா தான் நான் இதை சொல்கிறேன். காரணம், காங்கிரஸுக்கு ஒரு பார்கெனிங், ஒட்டுண்ணி காங்கிரஸுக்கு ஒரு பார்கெனிங் பவர் எடப்பாடி பழனிசாமி ரூபத்தில் வந்துடக்கூடாதுன்னு மோடி நினைக்கிறாரு. இப்போது எடப்பாடி பழனிசாமியோட கூட்டணி போய் எடப்பாடி பழனிசாமியை ஸ்ட்ரெங்தன் பண்ணி அது தோற்று போகும். எப்படியும் இது ஸ்டாலின் தலைமைக்கு கிடைச்ச ஓட்டு தான் 47%, ராகுல் காந்திக்கு இல்லை. அப்போ அந்த ஓட்டை அப்படியே எடுத்து திமுக ஜெயிக்கிறதுக்குள்ள வாய்ப்புகள் அதிகம். ஆனால் எடப்பாடி பழனிசாமி பலத்துக்கிடுவார். பலம் பெற்ற எடப்பாடி என்ன செய்வார்? 29 தொடர்ந்து நான் பாஜகவோட நின்னாலாம் தோத்தேன், காங்கிரஸுக்கு 20 சீட்டு கொடுத்தா நான் ஜெயித்துருவேன்னு காங்கிரஸுக்கு 10 சீட்டு ஸ்டாலின் கொடுக்கக்கூடிய இடத்துல 20 சீட்டு காங்கிரஸுக்கு கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுவார். அந்த இடத்துக்குள்ள கார்த்திக் சிதம்பரம், ப. சிதம்பரம் எல்லாம் அன்னைக்கு ஐயா மூப்பனார் காங்கிரஸுக்கு 29-30 சீட்டு வாங்கி கொடுத்தாங்கல்ல, அதே மாதிரி 20 சீட்டு காங்கிரஸுக்கு இங்கே எடப்பாடி கிட்ட வாங்கி கொடுத்துடலான்னு அந்த அரசியலை பண்ண பார்ப்பாங்க. அப்போ பாரசைட்டுன்னு ஒட்டுண்ணின்னு எந்த ஒட்டுண்ணியை காலி பண்ணுன்னு மோடி நினைக்கிறாரோ அந்த ஒட்டுண்ணிக்கு இங்கே பார்கெனிங் பவரை ஏற்றுக்கூடக்கூடிய அளவுக்கு அரசியலை பண்ணக்கூடாதுங்கிற மோடி தெளிவாக இருக்கார். அதைத்தான் அண்ணாமலைகிட்ட இன்ஸ்ட்ரக்ட் பண்ணி மோடி விட்டுருக்க உள்ளவங்க விட்டுருக்காங்கன்னு சொல்லும்போது அண்ணாமலை அதில் 5 மணி போட்டின்லாம் அதில் அடித்து ஓங்கி விளையாடுறாரு. அது மட்டும் இல்லை, அண்ணாமலை ஏஜ் குறைவு, கடுமையான உழைப்பாடு. இன்னைக்கு பாருங்கள், வெள்ளச்சேதத்தில் களத்துக்குள்ளே வந்து நின்றுட்டாரா பாருங்களா, வெள்ளச்சேதத்துக்குள்ளே எவ்வளோக்குள்ளே வந்து நிற்கிறாரு. ஸோ அண்ணாமலையோட அந்த டாஸ்க் வந்து திராவிட கட்சிக்கு மாற்றா தேசிய சக்திகள் வரணுங்கிறதுல அவர் தெளிவாக போகிறாரு. அண்ணாமலை தமிழ்நாட்டின் பாஜகவின் மானத்தை காப்பாற்றினவர். மோடிக்கு 29 ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கறதுக்கு பாஜக 3ஆவது இடத்துல என்டிஏ இருக்கிறதுல அதிமுக அணியை 3ஆவது தள்ளி 2ஆவது இடத்துக்கு கொண்டு வரணுங்கிற மோடிக்கு அசைன்மெண்ட்டோடு வந்திருக்கிறாரு. அதில் அவர் வெற்றி பெறுவார். இதில் குறுக்கு சால் யார் ஓட்ட நினைச்சாலும் அவங்க பாஜகவில் மோடிக்கு குட் புக்கில் இருந்து வெளியேற வேண்டிய துர்பாக்கியமான நிலைமை வரும். அவங்கெல்லாம் கட்சிக்கு தியாகம் பண்ணவங்க தான், உழைச்சவங்க தான். அந்த கட்சி என்ன ஓட்டத்துக்குன்னு அவங்க இருக்கிறது அவங்களுக்கு நல்லதுங்கிறன்னு நமக்கும் வேண்டியவங்க தான். ஒரு காலகட்டத்தில் அவங்க சசிகலா அம்மையாரை இன்னைக்கு தமிழ் மண்ணில் சிஎம்மாக இருக்க முடியாமல் ஒரு சூழல் வந்ததுன்னா டாக்டர் தமிழிசையோட உறுதியான நிலைப்பாடு தான். யாரையும் வந்து அவங்க மெரிட்டை குறைச்சி நான் மதிப்பிடவே மாட்டேன், அந்த மாதிரி அவங்க தெளிவாக நின்றவங்க தான். இன்னைக்குள்ள மோடிக்கு நோக்கமும் 29 மோடி சாதிக்கணுங்கிறது தான். அந்த சாதிக்கும் போது சரி 26லையும் சரி திறமை உள்ளவங்க வந்து பாஜகவை வளர்த்து 29 பெரிய சாதனை படைப்பாங்க. அண்ணாமலை அதற்காக தான் நிற்கிறாரு. அந்த இதில் உத்வேகத்தோடு நிற்கிறாரு. அது பிஎம்ஓவோ மோடியோ அந்த அனுமதியை அண்ணாமலை கொடுக்கறதுனால அதை இன்னும் உத்வேகத்தோடு அண்ணாமலை முன்னெடுத்துட்டு போவார். ரொம்ப நன்றி சார். மிக வெளிப்படையாக உங்களுடைய கருத்துக்களை பொதுமக்களுக்கு எடுத்து வச்சதுக்கு எங்களுடைய டிவிஎன் சேனல் நேயர்கள் சார்பாக உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம் சார். நன்றி பாலாஜி.